கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான பிரார்த்தனைகளை வழிகாட்டியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையும் அந்த பிரார்த்தனையின் உள்ள ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றானதாகவும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை பல்வேறு நேரங்களில் நாம் செய்தவர்களாக இருக்கக்கூடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்குல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4 விஷயங்களை ஒரு துஆவில் நமக்கு சொல்லித்தராங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து செய்திகளும் அதற்குள்ள இருக்கிறது. இறைவா, உன்னிடத்தில் நான் நேர் வழியை கேட்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா தவறான வழியிலையும் இறைவன் புறக்கணித்த இறைவனால் வழிகெடுத்த எந்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்துடக்கூடாது. உன்னிடத்தில் இறைவா நான் நேர் வழியை வேண்டுகிறேன். இறை எச்சத்தை கேட்க வத்துகா, உன்னிடத்தில் இறை எச்சத்தை வேண்டுகிறேன். வல் அஃபாஃப வல் கினா, உன்னிடத்தில் சுயமரியாதை வேண்டுகிறேன், செல்வத்தையும் வேண்டுகிறேன். இந்த 4 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திக்குள்ளே நுழைத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு செய்தியும் பேசுறதா இருந்தா ஒவ்வொரு விஷயத்தையுமே பல மணி நேரங்கள் சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு செய்திகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் இருக்கின்றது. அதிலே நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய தினத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், சுயமரியாதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, இறைவனிடத்தில் நேர்வழி, அல்லாஹ் வழிகாட்டிய குர்ஆனின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் இறைவன் விரும்புகிற அங்கீகரித்த அந்த நேரான பாதையில் இறைவா என்னை வாழச் செய். அல்ஹம்து சூராக்களோ நம்ம ஓதுறோம்ல, சிராத்துல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியில் எங்களை நீ வழி நடத்துவாயாகன்னு கேட்குறோம். அந்த நேர் வழியில் அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய பயம் இல்லாதவனா வாழ்ந்துடக்கூடாது. உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உன்னை நம்புறேன் என்று சொன்னால் உன்னை நான் பயப்படக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழணும். உன்னை பயந்து நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ளணும், என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளணும் என்று இறைவனிடத்தில் இறையச்சத்தை கேட்பதையும் பல நேரங்களில் அறிந்திருக்கிறோம். அதில் இன்னொரு செய்தி முக்கியமாக, இறைவா உன்னிடத்தில் சுயமரியாதை வேண்டுகிறேன். சுயமரியாதை என்றால் என்ன? அதை எப்படி நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நமக்கு சுயமரியாதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு சுயமரியாதையான மனிதனாக வாழச் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் சுயமரியாதை இழக்கப்படுகிறதோ அப்பவெல்லாம் மனிதனுக்கு மரியாதை இல்லாத, அவனுக்குள்ள கண்ணியம் இஸ்ஸத் இல்லாத மனுஷனாக உலகத்தில் வாழ்றான். சில பேரை பார்க்கும் போதே நம்முடைய பார்வை ஒரு ஏளனமா இருக்கும். போடா, எப்போ பார்த்தாலும் இவன் வந்து கையேந்திட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் இவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்காது, எதை சொன்னாலும் திட்டினாலும் காரி துப்பினாலும் தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில சில பேரை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறதுக்கு உண்டு. ஆனால் அப்படி யாரையும் நம்ம ஏளனமா பார்க்க கூடாது. அதுவே ஒரு பெருமையினுடைய அளவுகோலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அப்ப சுயமரியாதை என்பது ஒரு மனுஷனுடைய மானத்தோட விளையாடக்கூடிய விஷயமாக போரிடும். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ஸத்தை வழங்கி இருக்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய மைதானத்துல ஏராளமான உபதேசங்களை பல அறிவுரைகளை செய்த இறுதி பேருரையை பதிவு செய்து வைத்திருக்கிறாங்கல்ல. அது ரசூலுல்லாஹ் 8லிருந்து 12 வரைக்கும் அங்கே எல்லா பகுதியிலும் சொன்ன விஷயங்களை தான் இறுதி பேருரை என்று பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மக்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மக்கள்லாம் அமைதியா இருந்தாங்க. இந்த பூமி எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது மக்களா இருந்தாங்க. இந்த மாதம் எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் அமைதியா இருந்தாங்க. அல்லாஹ் ரசூலும் அலம், அல்லாஹ் ரசூலுமே அறிந்தவங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பூமி எப்படி புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி, அந்த 10வது நாள் இன்னைக்கு சொல்றாங்க யௌமுன் நஹர், அறுப்புக்குரிய நாள் சொல்றோம்ல, அந்த நாள்ல வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எப்படி புனிதமானதோ அது மாதிரி ஒவ்வொருடைய மானமும் ஒவ்வொருடைய உயிரும் ஒவ்வொருடைய பொருளாதாரமும் புனிதமானவை என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிறருடைய மான மரியாதை எவ்வளவு இஸ்ஸத்தானது கண்ணியமானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கிய செய்தியை பல நேரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல மிக முக்கியமானது, ஒரு மனிதன் தன்னளவிலே சுயமரியாதையோட வாழ வேண்டும், இஸ்ஸத்தாக வாழ வேண்டும். எப்போவெல்லாம் சுயமரியாதை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னா,
நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுதுதான் சுயமரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பான்மையான மக்களுக்கு வருது. மற்ற விஷயங்கள்ல ஏற்பட்டாலும் கூட அது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனா கஷ்ட நேரங்கள்ல பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு வறுமை வர்ற மாதிரியான நிலைமை ஏற்படும் போது எதை வேணா எப்படி வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா பொருளாதாரம் சம்பாரிச்சுக்கலாம், காசுக்காக வேண்டி எந்த நிலைக்கு நம்ம கீழே போகலான்ற ஒரு மனநிலைக்கு வந்தனால தான் நிறைய பேர் இஸ்ஸத்தை இழக்கிறாங்க. இன்னைக்கு தப்பான பிசினஸ் பண்றவங்க எதுக்கு பண்றாங்க? காசு சம்பாரிச்சிடணும், எதனாலும் பரவாயில்லை, என் மானம் போனாலும் பரவாயில்லை, என்ன கொஞ்ச நேரம் துணி இல்லாம இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற அளவுக்கு ஒருத்தரவன் மானத்தை இழந்து பொருளாதாரத்துக்காக போறான் என்றால் காசுக்காக போறான். போதை பொருளை கொண்டு போய் விற்கிறான். ஏன் விற்கிறான்? காசு பணத்தை நிறைய சம்பாரிச்சிடணும். போய் உடனே கொடுத்த உடனே 1000 கணக்கில் கொடுப்பான், லட்சக்கணக்கில் சேர்ந்தா உடனே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், பெரிய பெரிய பங்களாவை கட்டிடலாம். அதெல்லாம் ஒரு இஸ்ஸத்து குறைவு தான், சுயமரியாதை இழக்கிறது தான். நம்ம நினைக்கலாம் பெரிய காசு பணம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறதாக நம்முடைய பார்வையில் இருக்கலாம். ஆனா நீ செய்யறது என்ன? உன்னுடைய மானத்தை இழந்து தப்பான பொருளை கொடுத்து பல பேருடைய உயிரை இழக்க வச்சு பல வகையான தப்பான காரியங்களை செஞ்சு அதனால் வருகிற பொருளாதாரம் என்பது இஸ்ஸத்தான பொருளாதாரமா? அது கண்ணியம் குறைவானது தான். அல்லாஹ்விடத்தில் ஒரு இஸ்ஸத்தான பொருளாதாரமாக கண்ணியமான பொருளாதாரமா பார்க்கவே படாது. அப்போ ஒரு மனுஷன் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட பொருளாதாரத்துக்காக வேண்டி தன்னுடைய இஸ்ஸத்தை இழந்து விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆரம்ப நேரம் மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில இறை செய்தி வந்தபோது ஆரம்பத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரம் அப்படியே எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா பகுதியா நாடு கடந்து பல ஊர்களுக்கு போகுது. அந்த மாதிரி நேரத்தில் பாரசீகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய எந்த கிஸ்ரான்னு சொல்றோம்ல, சிரியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியை தான் பாரசீக ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஆண்டாங்க. அந்த ரோமாபுரி ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அந்த சிரியாவு பகுதியிலிருந்து சில அரசர்கள் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரம் எல்லா பக்கமும் போய் சேர்ந்த உடனே அந்த பிரச்சாரம் என்ன சொல்றாரு, வித்தியாசமா சொல்றாருன்னு சொல்றாங்களே, புதுமையா சொல்றான்னு சொல்றாங்களே, ஒரு இறைவனை தான் வணங்கணும் சொல்றான்னு சொல்றாரு மாதிரி நிறைய செய்திகள் அவங்களுக்கு போய் சேருது. அந்த மாதிரி போகிற நேரத்தில் விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு படை என்னாவது ஒரு குழு வந்து மக்காவை நோக்கி அரபு நாட்டை நோக்கி வருது. வரக்கூடிய சூழ்நிலையில யாருகிட்ட போய் இந்த செய்தியெல்லாம் கேட்டா கரெக்டா நமக்கு நியூஸ் கிடைக்கும், அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு அப்படின்னு விசாரிக்கலான்ற ஒரு மனநிலையோட பாக்குறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல அபு சுபையான்னு சொல்றோம்ல, ஆரம்ப காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பெரிய பெரிய எதிரிகள் ஒரு லிஸ்ட்ல அபு சுபையான் இருந்தார். அதுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உறுதுணையா இருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல கடுமையான எதிரியாக இருந்த அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி செய்தியை கேட்க வந்தாங்கல்ல சிரியாவில இருந்து, அந்த கூட்டத்துக்கு இவங்க தான் நியூஸ் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? மக்காவில் இருந்த குறைஷிகள்ல முக்கியமான பிரமுகர்கள்ல இவரும் ஒரு ஆளா இருந்தனால இவங்க வியாபார கூட்டம் செய்யறது, வியாபார கூட்டத்தோட சேர்ந்து வர்றாங்க. அவங்கள வழிமறிச்சு இந்த மாதிரி மக்காவில் ஒரு மனுஷன் முகமது இருக்காராமே, அவர் இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்றாராமேன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக வேண்டி அபு சுஃபியான் அவர்களை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரிக்கிறாங்க கூட ஹதீஸ்களை வருது. புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ்ல எப்படி விசாரிக்கிறாங்கன்னா அவரை முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க, அவரோட வந்தவங்க பின்னாடி நிப்பாட்டிட்டாங்க. யாரும் ஒரு ஆள் மூஞ்ச பார்த்துக்க முடியாத அளவுக்கு பொய் சொல்லாத மாதிரி இவர் ஏதாவது உண்மைக்கு மாத்தமா சொன்னா பொய் சொன்னா நீங்க சொல்லணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பின்னாடி சொல்லி நிப்பாட்டி அவர் விசாரணை பண்றாங்க. அப்ப அவரை பத்தி நிறைய செய்தி கேட்கறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தை பத்தி, இதுக்கு முன்னாடி யாரும் அவங்க குடும்பத்தை நபியா வந்திருக்கிறாங்களா, இந்த மாதிரி புதுசா செய்தி சொல்லியிருக்காங்களான்னு நிறைய விஷயத்தை விசாரிப்பாங்க. அந்த மாதிரி விசாரிக்கிற நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கும்போது லா இலாஹ வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றாரு, திருடக்கூடாதுன்னு சொல்றாரு, ஏழைகளை வந்து உதவி செய்யணும்னு சொல்றாரு, அதே மாதிரி உறவினரோட இணங்கி வாழணும்னு சொல்ற நேரத்துல சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய பிரச்சாரம் துவங்கும் பொழுதே இதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்று சொன்னால் நம்முடைய இஸ்ஸத்தை சுயமரியாதை இழந்து எங்கேயும் வாழாதீங்க. இன்னைக்கு சுயமரியாதை இயக்கணும் ஒன்று துவங்கி அது ஒரு பெரிய பிரபலியமாகவே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேசப்படுற உலக அளவுக்கு பேசப்படுற பொருளாகலாம் மாறிச்சு. ஒரு மனுஷன் இஸ்ஸத் இல்லாம மனுஷன் மதிக்காம இருக்காங்க, ட்ரெஸ் இல்லாம நடக்க சொல்றாங்க, அவங்கள கேவலம் நடத்துறாங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பாக்குறாங்க, அவங்களுக்கு தனி இடம் நமக்கு தனி இடம்ன்றாங்க, அவங்க தண்ணி எடுக்கிறதுல நம்ம தண்ணி எடுக்கூடாதுன்றாங்க, மனிதனுக்கிடையே வேறுபாடு பாக்குறாங்கன்னு இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சிகரமாக ஏற்பட்ட காலம் என்பது இப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்கிறது,
சுயமரியாதையோட வாழுங்க, இஸ்ஸத்தை இழந்து வாழாதீங்கன்ற அளவுக்கு அன்னைக்கு ஆரம்ப காலத்துல மக்காவுடைய பிரச்சார துவக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு முஸ்லிம்கள் சொல்லல, ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வராம இருந்த அபு சுஃபியான் இதை சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன தெரியுது நமக்கு? இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். பொதுவா எல்லாருக்கும் தேவையானதுதான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நம்ம இன்னும் கூடுதலான ஒரு சுயமரியாதையோடு இருக்கணும். பொருளாதாரத்துக்காக வேண்டியோ வேற விஷயத்துக்காகவோ நம்ம இஸ்ஸத்தை இழந்து வாழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய இறைவா என்ன சுயமரியாதையோடு வாழச்சு. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் ஒன்னிடத்துல கேட்கிற மனுஷனை ஆக்கிவை, இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல தன்னிறைவானவன் என்னை ஆக்கிவை, அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள துஆ செய்ய சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஒருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு அன்சாரி பொருளாதாரம் கேட்க வரார். வந்தவொடனே ரசூலா எடுத்து கொடுத்துட்டாங்க. முதல் முறை எடுத்து கொடுத்துட்டாங்களா, ஆசை வந்துருச்சு அவருக்கு. ரசூலா கேட்டவொடனே கொடுக்குறாங்களே அப்படின்னு ரெண்டாம் மட்டும் போய் கேட்கிறார். ரெண்டாவது கொடுத்தவொடனே ஆசை வந்துருச்சு, மூணாவது வரார். இப்போ நமக்கு கூட யார்கிட்டயாவது உதவி கேட்கணும்னு வைங்களேன், நமக்கு 1 லட்ச ரூபா தேவை இருக்கலாம். டக்குன்னு 1 லட்ச ரூபாய்க்கு கேட்கறது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, உடனே போய் எப்படி கேட்க அப்படின்ட்டு சரி ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். 10,000 கேட்டவொடனே சரி நாளைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போங்கன்னு நமக்கு மனசு என்ன ஆகுனா, 10,000 கேட்டவொடனே ஓகே பண்ணிட்டாரு, அப்போ 50,000 கேட்டிருக்கலாமோ, நமக்கு மனசுல ஓடும்ல. நமக்கு தேவை 1 லட்ச ரூபாய் இருக்கு, புசுகளை 10 ரூபா கேட்டு ஓகே சொல்லிட்டாப்லையே, ஒரு 50 ரூபாய் கேட்டு தான் உடனே ஓகே பண்ணிருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி மனுஷனுடைய சைக்காலஜிக்கலா அவங்க என்ன செய்யற, ஒரு பொருளை கூட வாங்க போங்களேன், 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை சொல்லுவாங்க. சொன்ன உடனே 20 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டவனே சரிப்பா எடுத்துக்கொண்டுவான். 20 ரூபாய் கேட்டவனே தந்துட்டாலே 10 ரூபாய் கேட்டிருக்கலாம். போ மனுஷனுடைய ஆசை என்னடா 20 ரூபா 50 ரூபா சொன்னா 20 ரூபாய் கேட்டவனே ஒண்ணுமே பேசாம எடுத்து அவன் என்ன நினைப்பான், சரி நேரம் ஆகி போச்சு, காலையில இருந்து உட்காந்து கிடக்கும், பொருள் வீணா போயிடக்கூடாது, சரி தள்ளிட்டு போவோம்னு அவன் ஓகே பண்ணிருப்பான். 5 ரூபாய் நஷ்டமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. 20 ரூபாய் கேட்டவனே 10 ரூபாய் கேட்டுக்கலாமான்னு நமக்கு மனசை அடைச்சிக்கும்ல. அந்த மாதிரி அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, கேட்டவனே ரெண்டு முறை 3வது முறை கொடுத்துட்டாங்க. கொடுத்தவனே மீண்டும் வந்தவனே ரசூலா சொன்னாங்க, நான் இந்த பொருளாதாரத்தை வச்சு நான் எதையும் யூஸ் பண்ண போறது கிடையாது, நான் ஏதோ இங்கே நிறைய சேர்த்து கஜானாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மதீனாவுடைய பள்ளிவாசல்ல நிறைய ஜக்காத்து பொருட்கள், பேரிச்சம்பழம் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கும், கோதுமை ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கும், பழங்கள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கும், இப்படின்னு நிறைய பொருட்கள் ஜக்காத்து பொருட்கள் நிறைய இருக்கும். செல்வம் இருக்கும், தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும்ல. அதையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே ரசூலா சொன்னாங்க, இதெல்லாம் வச்சு நான் எதுவும் பண்ண போறதில்லப்பா, எனக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், இது எல்லாமே ஜக்காத்துடைய பொருள் தேவை உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற முக்கியமான வார்த்தையை பாருங்க. புகாரில 1427 1469வது செய்திகளை இதை நீங்க பார்க்கலாம். சொல்றாங்க, வம யஸ்தஃபி யுஃபி அல்லாஹு வம யஸ்தக்னி யுஹ்னி அல்லாஹு, யார் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விரும்புறாங்களோ அல்லாஹ் அவர்களை சுயமரியாதையோடு வாழ செஞ்சு விடுகிறான். யார் பிறரிடத்திலே கேட்கக்கூடாது, தேவையற்றவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவரை அல்லாஹ் பிறரிடத்தில் தேவையற்றவனாகவே ஆக்கி விடுகிறான். இதை மனசுல நீ வச்சுக்கோ. நீ கேட்ட உடனே கிடைக்குதுன்னு சொல்லி போய் எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருந்தேன்னு வையே, உன்னை சுயமரியாதை இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான், பிறரிடத்துல தேவை உள்ளவன ஆக்கிடுவான். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் கேட்டவருக்கு 3 முறை பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு 4வது முறை கேட்கும் போது இந்த அறிவுரையை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப என்ன தெரியுது, ஒரு விஷயம் நமக்கு தேவை இருக்கும் பட்சத்துல போய் கேட்கலாம். நமக்கு காசு பணம் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கா, தேவை இருந்த போது கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிடைக்குது என்பதற்காக வேண்டி அதையே வழிமுறையை ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நீ நிறைய பேர் யாசம் கேட்கறவங்க பாருங்க, யாசகம் கேட்கறவங்கள்ட்ட லட்சக்கணக்கான இருப்பு இருக்குன்னு காட்டுறான் பேப்பர்ல, லட்சக்கணக்கில் இருப்பு வச்சுக்கிட்டு நிறைய பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட போய் யாசம் கேட்கறதே தொழிலா வச்சிருப்பாங்க. இல்லப்பா நம்ம போய் சம்பாரிச்சா செட் ஆகாது, கேட்க கொடுக்க தான் செய்யறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரியான யாசகம் கேட்கக்கூடியவர்கள்லாம் போய் பார்த்தோம்னா, அவங்க தலைமாட்டில் 2.5 லட்ச ரூபா கிடந்துச்சு, அவங்க அக்கௌண்ட்ல 4 லட்ச ரூபா கிடந்துச்சு, அங்க 10 லட்ச ரூபா கிடந்துச்சுன்னு எடுத்து கொடுப்பாங்க. செத்து போன பிறகு நியூஸ் எல்லாம் கொடுப்பான். அப்ப இவ்வளவு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க டெய்லியும் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க, யார்கிட்டையும் போய் கையேந்துறாங்க, யார்கிட்டையும் காசு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுவே அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஆகி போச்சு, இதுவே அவங்களுக்கு ஒரு தொழில் ஆகி போச்சு. அப்ப இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது, இதை நீங்க ரொம்ப கவனமா இருங்கன்னு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப இஸ்ஸத்தான வாழ்வதற்கான வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல இடங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கன்னு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய விஷயங்கள்ல இதே மாதிரி தடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க,
கொடுத்துட்டு 3ஆம் முறை கொடுத்துட்டு இது இந்த மாதிரி செய்து இன்னொரு செய்தியும் வருகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, நீங்க இஸ்ஸத்தா வாழ நீங்க சுயமரியாதை இருக்க செய்யுங்க, அல்லாஹ் உங்களை சுயமரியாதை ஆக்கிடுவான்னு சொல்லி இதை சொல்லுகிறார்கள். அப்ப நமக்கு என்ன தெரியுது என்றால், நம்ம வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு எதையுமே பிறரிடத்துல கேட்காமல் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். இறைவன் தேவையை பூர்த்தி பண்ணுவான், இறைவன் கஷ்டத்தை நீக்குவான், இறைவனுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் என்று நினைக்கிற நேரத்துல அல்லாஹ் நமக்கு அந்த பொருளாதாரத்திலே தன்னிறைவை ஆக்கி தந்துருவான், பரக்கத்தை கொடுப்பான். அவங்க 50 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான், 10 லட்ச ரூபா சம்பாதிப்பான். எத்தனை லட்சம் சம்பாதிச்சு போட்டோம், நான் சம்பாதிக்கிறது 10,000 தான், நான் சம்பாதிக்கிறது 50,000 தான். அந்த 50,000 ரூபாய் எனக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். என்னுடைய பொருளாதார உணவு பொருளை தேவையை பூர்த்தி பண்ணுவான், ட்ரெஸ்ஸுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவான், வாடகையுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவான், என் வண்டியுடைய பெட்ரோல் தேவையை பூர்த்தி பண்ணுவான், என் பிள்ளையுடைய ஃபீஸ் தேவையை பூர்த்தி பண்ணுவான். அத்தனையும் பூர்த்தி பண்ணி இதற்குள்ளே எனக்கு பரக்கத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பை இறைவா நீ தா என்று அல்லாஹ்விடத்துல கேட்கணும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா என்னை சுயமரியாதை வாழ செய், செல்வத்தையும் தா. அது ரெண்டுத்தையும் இணைக்கிறாங்க பாத்தீங்களா. நேர்வழியை கேட்க சொன்னாங்க, இறையச்சத்தை கேட்க சொன்னாங்க, சுயமரியாதை கேட்க சொன்னாங்க, செல்வத்தையும் கேட்க சொன்னாங்க, நாளையும் இணைக்கிறாங்க. ஏன்? இந்த சுயமரியாதையோ ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்றால் செல்வம் முக்கியமானது. அந்த செல்வத்தையும் சுயமரியாதை இணைச்சு இறைவா இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எனக்கு தன்னிறைவு ஏற்படுத்தி தா, யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அதை அவங்க வாழ்க்கை நடைமுறைப்படுத்த பார்க்கிறோம். எப்படி அவங்க நிறைய பொருளாதாரம் வச்சிருந்தாங்க, செல்வங்கள்லாம் நிறைய வந்துச்சு, 100 ஆடுகள் வச்சிருந்தாங்க பார்க்குறோம், 100 ஒட்டங்கள் வச்சிருந்தாங்க பார்க்குறோம். அவ்வளவு பொருளாதாரங்கள் செல்வங்கள்லாம் இருந்தும் கூட எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட நம்ம சில செய்திகளை கேட்கிறோம்ல, 3 நாள் அடுப்பெரியாம இருந்துச்சு, 3 மாதங்கள் போகும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம இருந்து பேரிச்சம்பழம் தண்ணியும் குடிச்சாங்கன்னு பார்க்குறோம்ல. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே இல்லாம வேலை வெட்டிக்கு போகாம காசு பணம் இல்லாம வீட்டில் உட்காந்து கிடக்கல சோம்பேறியா. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆடுகள் இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, காசு பணம் இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. வச்சிருந்து என்ன பண்ணாங்கன்னா, தேவைன்னு ஒருத்தர் வந்து கேட்டா அள்ளி கொடுத்துருவாங்க, அவங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ்வின் பாதையில கொடுத்துட்டு இருக்கிற போது எனக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு கூட சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு பெண்மணி 2 பிள்ளைய கூட்டு வந்தாங்க, 2 பிள்ளைய கூட்டு வந்தாங்க. நான் 3 பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன், வீட்டில் 3 பேரிச்சம்பழம் கிடந்துச்சு, அந்த 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தேன். அவங்க எடுத்து சாப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த 3ஐயே இந்த பிள்ளைக்கு ஒன்று அந்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு 3வது பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிட்றதுக்காக போனாங்க. அந்த பிள்ளைங்க மீண்டும் கை காட்டிடுச்சு, கையேந்திருச்சு. கையேந்தனோடனே அந்த தாய்க்கு சாப்பிட்றதுக்கு மனசு வரல. அதை 2 என்ன பண்ணாங்க, பிரித்து பழந்து இந்த பிள்ளைக்கு பாதி அந்த பிள்ளை பாதி கொடுத்துட்டாங்க. வேற எதுவும் அவங்களுக்கு கொடுக்கறது என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட எந்த காசு பணம் இல்லாம இல்ல, இருந்ததை அனைத்தையுமே பிறருக்கு கொடுத்தவருடைய தேவையினால அவங்க காசு பணத்துல கொஞ்சம் நெருக்கடியா வாழ்ந்தாங்க. போதும் நமக்கு இருக்கிறது என்ன, சாப்பிடதான தேவை, இருக்கிறத பெரிச்சம்பழம் தின்னுக்கிடுவோம், தண்ணியை குடிச்சுக்கிறோன்ற அடிப்படையில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே தவிர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்தையுமே பிறகு. அதனாலதான் கடைசி நேரத்தில் கூட அவங்களுடைய அந்த போர் கவசத்தை கொண்டு போய் யூதர்கிட்ட வச்சுட்டு கடன் வாங்கி மௌத்தா போனாங்க சொல்றோம்ல, அது கூட அவங்களுக்கு இல்லை, பிறருடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காக கடன் வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தில் நம்மளை சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதை நாம் புரிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் காசுக்காக வேண்டி நம்முடைய மானத்தை இழக்கிறதுக்கோ வேற வேற விஷயத்தை செய்யறதுக்கோ, அவங்க மட்டமாக பேசும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ, அதுக்காக காசு கொடுக்குறான்றதுக்காக அவன் எதை பேசுனாலும் நீ பரவாயில்லை என்று இஸ்ஸத்தை இழந்து வாழ வேண்டாம். சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான இஸ்ஸத்தான வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.